வாக்களித்த மக்கள் தவறா இல்ல ஆளுகின்ற அரசு தவறா? நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல குறைவான அளவு வெற்றியை பெற்றுதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. யாருக்கும் தகுதி இல்லைன்னு இந்த வெற்றியை சொல்லக்கூடாது. நிறைய குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜிஎஸ்டி குற்றம் சொல்றாங்க, நீட்ட குற்றம் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியல. அடிநாதம் தெரியாமல் அரசியல்ல போய் நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னா வாக்களித்தவர்கள் நிச்சயமாக ஏமாற்றப்படுவார்கள். கட்சி எனக்கு நல்லது செஞ்சிரும் அப்படின்னு நம்புறதுமே மிகப்பெரிய தவறு. அதை விட வாக்களிக்காம வீட்டில் இருக்கிறதும் மிகப்பெரிய குற்றம். என்னுடைய பெயர் சண்முக சுந்தரம். நான் திருச்சியில வசிக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் பெற்ற வெற்றியை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். இது சரியா தப்பா அப்படிங்கிறது அவரவரின் விருப்பம். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை பெற்ற வெற்றியை விட குறைவான அளவு வெற்றியை பெற்று தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதை ஒரு குற்றமா தமிழகத்தில் அதிகமாக பேசுறாங்க. ஆனால் கடந்த முறை தமிழகத்தில் பெற்ற வெற்றியை விட சில சீட்டு அதிகமாக பெற்று தான் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி ரெண்டு பேருக்கும் தகுதியானது தான். யாருக்கும் தகுதி இல்லைன்னு இந்த வெற்றியை சொல்லக்கூடாது. ஆனால் யார் வளர்ச்சி அடைய போகிறார்கள், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிப்பா, இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஜெயிச்சிருக்கு, இதில் எப்படி வளர்ச்சி மாறுபடும் இல்லை வேறுபடும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலா தமிழ்நாட்டில் இருந்து பாராளுமன்ற மந்திரி சபைக்கு பெரிய அளவுக்கு ஆளும் கட்சிகளால் செல்லவே முடியலை. அது தமிழக கருத்தியல் சிந்தனையும் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றத்தில் தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய கொள்கையோடும் ஒத்து போகாதது மிக முக்கிய காரணம். இதுல மாடல்னு பேசுறாங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சரியா தப்பாங்கிறத மறந்துட்டு மக்களின் வளர்ச்சிக்கு நம்ம என்ன மாடல்ல வேலை செஞ்சா மக்கள் வளர்ச்சி அடைவாங்க, நம்ம தேசிய மாடல்னு சொல்லலாம், இல்லை மாநில மாடல்னு சொல்லலாம். நிறைய குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜிஎஸ்டியை குற்றம் சொல்றாங்க, நீட்ட குற்றம் சொல்றாங்க, பிளஸ் மத்திய அரசு எங்களுக்கு சரியா நிதி தரல அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசை கேட்டோம் அப்படின்னா நாங்க கொடுத்துருக்குறோம், இவங்க சரியான ஒத்துழைப்பு தரலன்னு சொல்றாங்க. இப்போ வாக்களித்த மக்கள் தவறா இல்ல ஆளுகின்ற அரசு தவறா? இந்த கேள்விக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம வாக்களிச்சிருக்கோம். நம்ம வாக்களிச்சதுக்கு ஆளுகின்ற அரசு பிளஸ் அதிகாரி இவர்கள் இருவருமே பொறுப்பு. இந்த பொறுப்புல இருந்து யாருமே விலகக்கூடாது, விலக முடியாது. சரிப்பா, விலகக்கூடாது, விலக முடியாது. அப்ப நான் எப்படி நன்மை அடையிறது? இந்த பதில் வேணும். பொறுப்புன்றது தனி மனிதனுக்கு இருக்கு. நான் வெறுமனை வாக்களிச்சிட்டேன், நான் வாக்களிச்சதுனால என்னோட கடமை முடிஞ்சிருச்சு, அதுல இருந்து நான் எப்படியோ விலகி போயிடுறேன் அப்படின்றத தவிர்த்து எனக்கு வேணுங்கிற விஷயத்த வாக்குறுதியா கொடுத்த கட்சி கிட்ட நிர்பந்திக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்கணும். ஒரு கட்சி வாக்குறுதி கொடுக்குது. இப்போ நம்ம வடக்க பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த 1 லட்சத்தை கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியலை. இந்த நிறைவேற்றாம இருக்கக்கூடிய அந்த அரசை மக்கள் கண்டிப்பாக நிர்பந்திச்சாதான் அடுத்தாப்புல பொய் சொல்லி இந்த ஆட்சிக்கு வருவதை அவங்க தவிர்க்க பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி சரியா தப்பா, இந்த வாக்குறுதி அவங்களால நிறைவேற்ற முடியுமா, இந்த வாக்குறுதி எனக்கு உண்டானது தானா, நான் இந்த வாக்குறுதியால் நான் மட்டும் பயனடைவேனா இல்ல சமூகம் பாதிக்குமா அப்படிங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா வாக்காளர்கள் இதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க சொல்றாங்க நான் வாக்களிக்கிறேன், 5 பவுன் நகை தள்ளுபடி, நீட் ரத்து. இதை விட மிக மோசமான விஷயம் மாணவர்களை தவறான வழி நடத்தி பொய்யை நம்ப வைக்க முயற்சி செய்யறது. இது வருங்கால சமூகம் பொய் பேசினாதான் உருப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போறது. இதை அனுமதிக்கவே கூடாது. இது பெத்தவங்களும் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். வாக்களிக்க போறாங்க அப்படின்னா நீ போய் எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களி அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. வாக்களிப்பது அவரவர் உரிமை, அதுல தலையிடக்கூடாது. ஆனா நீ சரியா நடந்துக்கிறியா அப்படிங்கிறத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். கடந்த பல ஆண்டுகளாக தமிழக அரசியல்ல ஒரு மாற்று கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு முயற்சி செய்து இதுவரைக்கும் அவங்க ஒரு கவுன்சிலர் கூட வரல, எந்த மாற்றத்தையும் தரல. அந்த கட்சியின் பின்னாடி பல இளைஞர்கள் இன்னமும் தயாரா இருக்கிறாங்க. அந்த கட்சி மாற்றத்தை செஞ்சிடணும். ஆனா அந்த கட்சிக்கு இந்த தடவை அவங்களோட சின்னத்தை கொடுக்கல.
அந்த சின்னம் கொடுக்காதது ஆட்சியாளர்களின் தவறா அல்லது தேர்தல் ஆணையத்தின் தவறா இல்ல நம்ம வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற முயற்சியா? இது எல்லாத்தையுமே சிந்திக்கணும். நான் வாக்களிக்கிறது மட்டும் என்னோட பொறுப்புன்னு இல்லாம இந்த சமூகத்துல யார் யாருக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைக்கு அடிநாதம் என்ன, அடிநாதம் தெரியாமல் அரசியல்ல போய் நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னா வாக்களித்தவர்கள் நிச்சயமாக ஏமாற்றப்படுவார்கள். இதை முதல்ல மக்கள் உணரணும். மக்கள் உணராம நான் போய் வாக்களிச்சுட்டேன், நான் இந்த கட்சிக்கு வாக்களிச்சேன், இந்த கட்சி வாக்குறுதியை நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா, அதை தவிர்த்து இந்த கட்சிக்கு வாக்களிக்காம நான் ஒரு கட்சிக்கு வாக்களிச்சேன், அந்த கட்சி எனக்கு நல்லது செஞ்சிரும் அப்படின்னு நம்புறதுமே மிகப்பெரிய தவறு. அதை விட வாக்களிக்காம வீட்டில் இருக்கிறதும் மிகப்பெரிய குற்றம். முதல்ல அந்த குற்றத்தை மக்கள் உணர்ந்து வெளியில அதிகப்படியா வாக்களிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை முயற்சி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு அரசியல்னா என்ன, கல்வினா என்ன, சமூகம்னா என்னன்னு முதல்ல பெற்றோர் சொல்லி கொடுங்க. எல்லாமே ஆசிரியர் சொல்லி தருவாரு, எல்லாமே சமூகம் பார்த்துக்கும் நம்ம இருக்கக்கூடாது. பெற்றவங்க தன்னோட கடமையை அரசியல்ல இருந்து தொடங்குங்க. ஏன்னா அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நம் செய்த பாவம் எங்கன்னா தமிழ்நாட்டில் காமராஜர் தோற்பதற்கு காரணமா இருந்த பாவம் தான் இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய வீழ்ச்சியில இருக்கோம். ஒரு நல்லவர் தோத்து போகும் பொழுது நம்ம வேடிக்கை பார்த்ததோட தப்பு நம் இன்னொரு நல்லவரை கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது. காமராஜர் குடும்பம் இல்லை, மக்களை பத்தியே சிந்திச்சாரு. இன்னைக்கு தேசியத்துல ஆளுகிற கட்சிக்கு அவரும் குடும்பத்தை விட்டுட்டு மக்களுக்காக பாடுபடுறாரு. ஆனா பேச்சு எப்படி, அவருக்கு பொண்டாட்டி இருந்தா மக்களை பத்தி தெரியும்ன்றாங்க. ஆனா காமராஜருக்கு பொண்டாட்டியே இல்லையே, அவர் மக்களை பத்தி சிந்திக்கலையா, அவர் மக்களுக்காக நல்லது பண்ணலையா? அப்ப குடும்பம் இருக்குதா குடும்பம் இல்லையாங்கிறத பார்த்து பேசுறதை விட எனக்கு நல்லதை யார் செய்யறா, இந்த நல்லது என்னுடைய வருங்கால தலைமுறைக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதை நாம உணரணும். நம்ம நிறைய வாக்கை நம்பி, அதாவது வாக்குறுதியை நம்பி நம்ம வாக்களிச்சிருக்கோம். இந்த வாக்குறுதிக்கு பின்னாடி ஆதாயம் அடைய போவது கட்சியா, மக்களா, சமூகமா? உண்மையை சொன்னா சமூகம் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். இந்த சமூகம் நல்லா இல்லைன்னா நான் கண்டிப்பா வீணா போவேன். இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் சாக்கடை சமூகத்துல ஓடவே இல்லை, சாக்கடை தேங்கி இருந்தது. என்னுடைய உடல்ல ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ரத்தம் நின்று போச்சுன்னா இந்த சரீரம் வீணாய் போகும். ஆனால் சிறுநீர் தேங்கியே நிற்கும். தேங்கி நிற்கக்கூடிய சிறுநீர் தான் சமூகத்தின் உள்ள தேங்கிய சாக்கடை. இப்ப சாக்கடை என்ன ஆயிடுச்சு, வாய்க்காலுக்கு ஆத்துக்கு கடலுக்கு போயிடுச்சு. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாக்கடை தேங்கி தான் ஒரு இடத்துல இருந்துச்சு. தேங்கிய சாக்கடை எப்படி சமூகத்திற்கு நன்மையோ அதே போல் இந்த சரீரத்திலையும் சிறுநீர் தேங்கி இருந்தாதான் நன்மை. சிறுநீர் ஓடிக்கிட்டே இருந்தா நன்மை கிடையாது. இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சமூகத்துல இருக்க வேண்டிய விஷயத்தை களையாம அரசியல்ல வெற்றி அடைய முடியாது. ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்பது இகழ்ச்சி. எப்படிப்பா ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்றீங்கன்னு சொல்லலாம். எனக்கு தகுதி இல்லாம ஒருத்தர் எனக்கு தகுதியானதை கொடுக்கணும், தகுதியானவர் கொடுக்கணும். எனக்கு முதல்ல தகுதியா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இலவசத்தை குற்றம்னு நான் சொல்ல வரல. இதுல இலவசம்னே பேசக்கூடாது. இப்போ கடந்த ஆட்சியில மடிக்கணினி கொடுத்தாங்க, இப்போ அது கிடைக்கல. மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய வளர்ச்சி, ஆனா இப்போ அது கிடைக்கல. பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க, இப்போ அது கிடைக்கல. இன்னும் ஒரு சிறப்பான தகவல் சொல்றேன். 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் பஸ் ஸ்டாண்ட்ல வித்தாங்க. அந்த தண்ணி பாட்டில் இப்ப கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு யாராவது சிந்திச்சிங்களா? இதை சிந்திச்சிங்கன்னா நீங்க சரியான கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க. ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? இந்த திட்டம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கா? இந்த திட்டம் தொடர்ந்து நமக்கு கிடைக்குமா? அடுத்த கட்சிக்கு வாக்களிக்கும் பொழுது இந்த திட்டம் ரத்தாகுமா, இதனால் எனக்கு என்ன நஷ்டம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்காம வாக்களிச்சோம்னா நம் மிகப்பெரிய பேராபத்துல போய் சிக்கிக்கிட்டு இருக்கோம். விழித்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு வாக்காளனின் கடமை. வாக்களிப்பவன் தன்னோட தகுதி அல்லது செயல்ல இருந்து தவறிட்டு சமூகத்தை குற்றம் சொல்லக்கூடாது. எனக்கு யார் ஒருத்தர் கொடுக்கறது எனக்கு முதல்ல வேண்டாம். அதை ஒரு கட்சி சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும், அதை தேசிய கட்சி வழி நடத்திக்கிட்டு வருது. நான் எதுவும் வாக்காளனுக்கு கொடுக்க மாட்டேன், அவன் எனக்கு ஓட்டு போடட்டும், அவனுக்கு செய்ய வேண்டியதை நான் சரியா செய்கிறேன்னு ஒரு கட்சி சொல்லி செஞ்சுக்கிட்டுமே வர்றாங்க. அடுத்தது இன்னொரு கட்சி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம், சமூக மாற்றம், மனித மாற்றத்தை
நிச்சயம் உண்டு பண்ணுவாங்க, உண்டு பண்ணணும். அதற்கு நம்மளும் ஒத்துழைப்பை கொடுத்து நகர தயாரா இருக்கணும். அப்படி அந்த நகர்வுக்கு தயார் இல்லாம நடக்கிற தவறு எல்லாத்துக்குமே நான் மீண்டும் சொல்றேன், ஆட்சியாளரையும் அதிகாரியையும் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு தப்பு செய்யக்கூடாதுன்னா முதல்ல பக்தி இருக்கணும். பக்தி இல்லைனா தான் அவன் தப்பு செய்யறத யோசிப்பான். இங்க பக்தியே இல்லாத சிலரோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சு அவங்க செய்யக்கூடிய தப்புக்கு காரணமும் கற்பிக்கிறாங்க. அந்த காரணத்தை ஏற்றுக்க கூடாது. கடவுள் மறுப்பு என்பது அவரவர் உரிமை. நான் கடவுளை மறுக்கிறேன், கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக மற்றவரை ஏளனம் செய்வதும் தவறு. அந்த ஏளனம் சமூகத்தின் அவலத்தின் உச்சமா போய் மிகப்பெரிய தவறுக்கும் வழிவகுக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு பள்ளிக்கூட போக விருப்பம் இல்லை. நஷ்டம் யாருக்கு? நான் பள்ளிடம் போகலன்னா எனக்கு நல்ல புரிதல் இருக்காது, எனக்கு தேவையானது கிடைக்காது. இப்போ நான் பக்தியா இருக்கேன், நான் கோவிலுக்கு போகல, எந்த மதத்தா வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் மாற்று கருத்து. நான் கோயிலுக்கு போகலன்னா நஷ்டம் எனக்கு, படிக்கலைன்னா நஷ்டம் எனக்கு. இப்போ படிக்காத ஒருத்தனை படின்னு சொல்றது எப்படி முக்கியமோ, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனையும் கடவுளை நம்புனாதான் நல்லது நடக்கும்னு சொல்ல வேண்டியது முக்கியம். அப்படி சொல்லாம விட்டோம்னா இந்த சமூக அவலம் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய தீங்காயும் நிற்கும். இங்க ஆட்சியாளர்கள்ல ஒரு சாரா இந்த கடவுள் நம்பிக்கை அற்றவர்களின் உதவியோடு ஆட்சியை பிடிச்சு இந்த சமூகத்திற்கு, அதாவது தமிழ்நாடு மிகப்பெரிய சாபக்கேடோட உச்சத்துல இருக்கு. இந்த தமிழ்நாடு இந்த சாபக்கேட உச்சத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நம்பிக்கை, கடவுள் உணர்வு, இதுல நான் மதமே சொல்லல, மதத்துக்குள்ளே போகக்கூடாது. கடவுளுங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த எல்லாத்துக்கும் பொதுவானவரை சரியா பிடிச்சுக்கிட்டு வாக்களிச்சோம் அப்படின்னா தான் வருங்கால தலைமுறை நல்ல நன்மையை அடைவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி அல்ல, நம்ம இந்த தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வருங்கால தலைமுறையிற்கு நாம் தீங்கு செய்த பாவத்திற்கு ஆட்படுவோம். இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கணும்னா முதல்ல அரசியல் புரிதல் வேணும். இந்த அரசியல் புரிதல் எங்க இருந்து வரும், எப்படி வரும், யார் சொல்லுவா அப்படின்னா கடந்த காலங்களில் வாழ்ந்தவங்கள்ட்ட போய் முதல்ல பேசுங்க. ஐயா, நீங்களாம் வாக்களிச்சிங்களே, எப்படி வாக்களிச்சிங்க, என்னெல்லாம் வாங்கிக்கிட்டு வாக்களிச்சிங்க, இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றாங்க, இப்படிலாம் இல்லாம நான் வாக்களிக்கணும்னா நான் என்ன செய்யணும், யார் சரி யார் தவறு என்பதை முதல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட முதல்ல உரையாடுங்க. அவங்க சொல்ற எல்லா சரியையும் தப்பையும் முதல்ல உள்வாங்கிக்கங்க. ஒரு வார்த்தை உண்டு, வள்ளுவன் சொன்னது, யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உண்மை பேசுறத போல உலகத்துல நல்லதே இல்லையா. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் வெல்லப்படும்ங்கிறாரு. இன்னொரு பெரிய குறள் என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறாரு. பொறுப்பை உங்கள்கிட்ட விட்டுட்டேன். நான் நிறைய தகவல் சொல்லியிருக்கேன். இந்த தகவல் சரியா தப்பாங்கிறத நீங்க உணர்ந்துட்டு வாக்களிக்கிறதுல ஒரு சிறந்த முறையை கையாளுங்க. வாக்குக்கு தயவு செய்து பணம் வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல கொண்டு போய் போடுங்க. தெய்வத்தை தண்டி அப்படின்னு சொல்லி ஒப்படைங்க. அப்படி செய்யாம இந்த சமூகம் மேல் வருவது என்பது என்னுடைய அனுமானத்துல மிக மிக கடினம். நன்றி.